கர்த்தருடைய ரகசியம் என்றால் என்ன? மிஸ்டரி ஆஃப் த லார்ட், சீக்ரெட் ஆஃப் த லார்ட் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தருடைய ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறதே, அது என்ன கர்த்தருடைய ரகசியம் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இங்கே இந்த வார்த்தை காணப்படுது. சங்கீத புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கர்த்தருடைய ரகசியம் என்கிற வார்த்தை இதில் காணப்படுகிறது. இப்ப கர்த்தருடைய ரகசியம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ரகசியம் என்றால் கர்த்தர் யார் என்பதை குறித்த ரகசியம். அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறதான அந்த ரகசியங்கள் என்று ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய ரகசியம் என்று சொல்லும்போது கர்த்தர் யார் என்கிறதை குறித்ததான ரகசியம். சரி, ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லி காணப்படுது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியர்களுக்கு தமது ரகசியத்தை, அதாவது தம்மை குறித்ததான ரகசியத்தை அப்படி என்று சொல்லி தான் இந்த வார்த்தையை எடுக்கணும். ஏன்னா அநேக வேளைகளில் அநேகர் இந்த வார்த்தை எப்படி தான், ஆண்டவர் எங்களிடத்துல சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார், ஆண்டவர் நம்மகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்கிறாரா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? அப்போ இது எதை குறிக்கிறது? எதை ஆண்டவர் மறைக்க மாட்டார்? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா எதை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த ஆண்டவர் ஆகிய கர்த்தர் மறைக்க மாட்டார் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எதை மறைக்க மாட்டார் தெரியுமா? சத்தியத்தை மறைக்க மாட்டார். அதாவது சத்தியத்தை ஆண்டவர் மூடி வைக்கிறது இல்லை, அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்படுவது அந்த சத்தியத்தினாலே, நம்ம விடுவிக்கப்படுவது அந்த சத்தியத்தினாலே. ஆனபடினால தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த வார்த்தையை எப்படி எடுக்கக்கூடாது? ஆண்டவர் என்கிட்ட சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். இப்போ உதாரணமாக ஆண்டவர் வருகிறதான அந்த முதல் வருகையை குறித்து ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிற ஆண்டவர் 2ஆம் வருகையை குறித்து பேசும் பொழுது நிச்சயமாக வருகிறார் என்று சொல்லியிருக்கிறாரே ஒழிய அது அதனுடைய வேலையை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். இதை எவ்வளோ பெரிய ஊழியக்காரருக்கும் அது அவர் வெளிப்படுத்த போகிறது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வார்த்தையை ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:7 எடுத்துக்கொண்டு நம்ம ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார் என்று சொன்னால், வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேற மாதிரி அதை எடுக்கக்கூடாது. இட்ஸ் டாக்கிங் அபவுட் த டீட்ஸ் ஆஃப் காட். Moreover, it is talking about the God himself, secret of God himself or Lord himself என்று சொல்லி அர்த்தம். நான் ஏன் அப்படி சொன்னேன்? இந்த காரியத்தை ஆண்டவர் மறைக்க மாட்டார். இது சத்தியத்தை ஆண்டவர் மறைக்க மாட்டார். ஏன் என்று சொன்னால் சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அப்ப பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஏன்? பாவிகளுக்கு வழியை தெரிவித்தால் தான் அந்த பாவிகளாய் இருக்கிற ஜனம் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதனால அவரை அறியாத ஜனங்களாக காணப்பட்டதான வேளையிலே கூட நமக்கு அவர் என்ன பண்ணார்? சுவிசேஷத்தை அறிவித்தார். ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றோம்? அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர் அவரு? சத்தியத்தை ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரு சத்தியத்தை மறைத்து வைக்க மாட்டார். அப்ப ஊழியர்களுக்கு எதை மறைக்க மாட்டார் தெரியுமா? வேதத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற சத்தியத்தை மறைத்து மறைத்து வைக்கிறான்னு சொல்லக்கூடாது. அது நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆராய்ந்தா நிச்சயமாக அவர் வேதத்துல சொல்லி இருக்கிற காரியங்கள் வெளிப்படும். அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப அது என்னதான் சொல்றேன் நானு? அப்ப எது இதை குறிக்குதுன்னா கர்த்தர் யார் என்கிறதான அந்த ரகசியம் என்றுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. இதை அவர் வெளிப்படுத்தினாரா? கர்த்தர் யார் என்கிறதான அந்த ரகசியத்தை அவர் வேதத்துல இப்படி சொல்லி இருக்கிறபடி ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாம செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்படி வெளிப்படுத்தினாரா தான் யார் என்பதை என்று ஒரு கேள்வி வரும் பொழுது நிச்சயமாய் வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:24 சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை
முன் அறிவித்தார்கள். சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் அறிவித்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன நாட்கள் முன்னறிவிக்கப்பட்டது? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்போஸ்தலர்கள் எதை குறித்து பேசுது? கர்த்தர் இந்த பூமிக்கு வரப்போகிறதான நாட்கள், அவருடைய முதல் வருகையை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்து, கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை குறித்து இந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க? எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த நாட்களை முன்னறிவித்து கொண்டே வந்தார்கள்னா கர்த்தர் வரப்போகிறார் 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 என்று சொல்லி அந்த காரியத்தை, கர்த்தரை குறித்த ரகசியத்தை முன்னறிவித்தார்கள். சரி, புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த ரகசியம் மிக அழகாக எளிமையான வார்த்தையில அது வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிக்கிறதான அநேகர் என்னதான் நினைக்கிறாங்க, என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், தேவன் ஒருவர் என்றும் இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் ஒருவர் என்றும் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அல்ல, கவனிங்க, கர்த்தருடைய ரகசியம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ரகசியம்னா கர்த்தர் யார் என்கிற ரகசியம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிக்கிறதான அநேகர் தேவன் ஒருவர் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள், கர்த்தர் ஒருவர் என்பதையும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், அதாவது கிறிஸ்தவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேவன் என்பவர் ஒருவர் என்றும் கர்த்தர் என்பவர் வேறொருவர். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நீங்க கர்த்தர் என்பவர் ஒருவர் ஆனால் வேறொருவர் என்று சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க? வேத வசனங்களை அப்படியாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ரகசியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு எளிதாக வேதம் இதை சொல்லி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். ஆனால் ஏன் அப்படி அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள்? ஏன் அப்படியாக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் வேத வசனத்தை அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய அந்த மனித ஞானத்தை, உலகத்தினுடைய ஞானத்தை அல்லது சுய ஞானத்தை பயன்படுத்தி, வேர்ல்ட்லி விஸ்டத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த வேத வசனத்தை அவர்கள் பார்க்கிறபடினாலே, இதில் காணப்படுகிற அந்த கர்த்தர் யார், தேவன் யார் என்கிறதை அவர்கள் அதன் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கிறபடினாலே அவர்களுக்கு இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தில் மிக எளிதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கர்த்தர் யார் என்கிற ரகசியம் அவர்களுக்கு மறைக்கப்படுகிறதா இருக்குது. ஆண்டவர் மறைக்கல, அவர்களுடைய கண்கள் அதை பார்க்க முடியாதபடி அவருடைய சுய ஞானம் தடுக்கிறதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமே. ரொம்ப தெளிவாக புதிய ஏற்பாடு புத்தகம் கர்த்தர் ஒருவர் தேவன் ஒருவர் என்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 8:6 1 கொரிந்தியர் 8:6 வாசிக்கிறோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு. அப்ப தேவன் என்பவர் ஒருவர் என்றும் அவரை நம்முடைய பிதா என்றும் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவரை சிருஷ்டிகர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அதே வசனம், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம், அவர் மூலமாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இதில் முக்கியமாக 2 காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் என்பவர் ஒருவர் என்றும் அவர் நம்முடைய பிதா என்றும் சொல்லுகிறது. அதே வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு என்றும் அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்றும் சொல்லுகிறது. சரியா? அப்ப இதை வாசிக்கிறதான அநேகர் என்ன நினைக்கிறாங்க? தேவன் ஒருவர் என்பதில் சந்தேகம் வரல, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லாமல் இருக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் அது மறுதலிக்கிற காரியமாயிடும். அப்போ இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் தேவன் ஒருவராக, இயேசு என்பவர் வேறொருவராக பார்க்கிறார்கள். சரி, சில காரியத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். கிளியரா இந்த வசனத்தை, இன்னொரு காரியத்தை நான் இந்த வசனத்தில் நான் சொல்லிடுறேன். ஒரே தேவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஒரு டைட்டிலை கொடுக்குது, பேர் இல்லை. நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவருக்கு ஒரு டைட்டில் சொல்லுகிறது. என்ன? பிதா என்கிற டைட்டில் சொல்லுது. ஆனால் ஒரே கர்த்தர் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அவருக்கு டைட்டில் சொல்லலை, அவருக்கு ஒரு பெயரை சொல்லுகிறது, அவருக்கு ஒரு நாமத்தை சொல்லுகிறது. நல்லா கூர்ந்து நீங்க கவனித்து கொண்டு வரணும். ஒரே தேவன், ஆனால் அவருக்கு பேரை சொல்லலை, அவருக்கு ஒரு டைட்டில் சொல்லுது.
அதே நேரத்தில் இந்த வசனம் ஒரே கர்த்தர் என்று ஒருவரை சொல்லுகிறது. அவருக்கு டைட்டில் சொல்லல, அவருக்கு ஒரு பெயரை சொல்லுகிறது. என்ன பெயரை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை சொல்லுகிறது. சரி, இது என்ன, இதுல என்ன ரகசியம் வெளிப்படுகிறது? வாட் இஸ் த டைட்டில் ஃபாதர் மீன்? கொஞ்சம் யோசித்து நீங்க பார்க்கணும். எனக்கு அதிகமாக இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை. அதாவது பிதா என்கிற தேவன் என்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாய் காணப்படுது. ஏன் இதுல என்ன ஒரு யூனிக்னஸ் காணப்படுது? அதாவது தேவன் தன்னை பிதா என்று சொல்லுகிறதுல என்ன யூனிக்னஸ் காணப்படுது? தேவன் ஏன் தன்னை பார்த்தீங்கன்னா மதர்னு சொல்லல? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் தேவன் தன்னை தாயின்னு சொல்லல, தன்னை தகப்பன்னு சொல்றாரு என்கிறதான காரியத்தை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா வேத பாட பகுதியில கேள்வி நேரத்தில் நீங்க அதை கேளுங்க. அதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனா இந்த இடத்துல இது ஒரு டைட்டில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவர் தன்னை பிதா என்று சொல்லுகிறார் என்பதாக பவுல் எழுதுகிறார். சரி, ஓகே. இதனுடைய ரகசியத்தை ரொம்ப சிம்பிளா நம்ம ஓபன் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா எபிரேயர் 2:10 இப்படியாக சொல்லுகிறது. அதாவது சிருஷ்டிப்பை குறித்து, சிருஷ்டிகரை குறித்ததான ஒரு ரகசியத்தை ரொம்ப அழகாய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எபிரேயர் 2:10 சொல்லுது. என்னன்னா, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்க. அங்க பார்த்தோம், தேவன் என்கிறவர் பிதாவாய் இருக்கிறார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். அதே நேரத்தில் ஒரே கர்த்தர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக எல்லாம் உண்டாயிட்டுனா தேவன் அவர் மூலமாய் உண்டாக்கினார் என்று அர்த்தம். அப்ப இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டரி இதில் அடங்கி இருக்குது, ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. ஆனா எபிரேய புஸ்தகம் 2:10 சொல்லுகிறது அந்த கிரியேஷன் மிஸ்டரி. அது எப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த வசனம் தமக்காக தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினார். அப்ப இந்த தேவன் என்பவர் கர்த்தர் என்பவரும் வெவ்வேறு நபர்கள் அல்ல, ஒரே நபர் தான். அவர் தமக்காக தம்மாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதாக இது பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறது.